ஸோ ஒபிசிட்டி வந்து ஒரு ஸ்ட்ராங் ரிஸ்க் ஃபேக்டர். வெயினோட தொந்தரவுகள் அதோட தீவிரத்தை, ஏற்கனவே வெயினில் ரத்தத்தை ஏற்படுற நபர்களோட தீவிரத்தை இன்னும் அதிகமாக்கி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் உண்டு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதோட இன்னொரு முக்கியமானது என்னென்னா, ஒபிஸாக இருக்க நபர்களுக்கு பிளட் கிளாட், வெயினில் பிளட் கிளாட் வரக்கூடிய அந்த வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வீனஸ் த்ரோம்போஎம்பாலிசம் சொல்லுவோம். அவங்க மொபிலிட்டி கம்மியாக இருக்கிறதுனால சர்க்குலேஷன் வந்து தேங்கி கிளாட் உருவாகக்கூடிய பார்க்கும்போது இந்த ஒபிசிட்டிங்கிறது ஒரு ஹை ரிஸ்க் ஃபேக்டர் ஃபார் கிளாட் ஃபார்மேஷன். கால்லேருந்து இறுதி நோக்கி கிளாட் வந்து லங்ஸுக்கும் போகலாம். ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் தொல்லையாக இருக்குது ஒபிசிட்டிங்கிறது. வெயின் பிரச்சனையோடு சேர்ந்து வரும்போது இன்னும் ப்ராப்ளம் தரலாம். ஸோ அடுத்த டிசீஸ் கண்டிஷன், இன்னும் சைலண்ட்டாக பல பேருக்கு வந்து உடம்புல வந்து சுகர் அப்படியே இருக்கலாம், டயபிட்டிஸ் இருக்கலாம். அவங்க வந்துட்டு இன்னும் டே டு டே சுகர்னாலே அவங்களுக்கு பாதிப்புகள் பல உறுப்பில் அதிகமாகலாம். இதோடு அவங்களுக்கு வந்து வேரிகோஸ் வெயின்ஸோடு சேர்ந்து இருக்கும்போது இந்த சுகருங்கிறது எப்படி அவங்களுக்கு வந்து தொந்தரவு அதிகமாக்கும்னு பார்க்கும்போது அது 3-4 விதத்தில் அது தொந்தரவு வந்து வெயினோட தொந்தரவை, வேரிகோஸ் வெயின்ஸும் சேர்ந்து சுகரும் இருக்க பேஷண்ட்ஸ்க்கு ஒரு 3-4 விதத்தில் அந்த டயபிட்டிஸ் வந்து வெயின் தொல்லையை அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது.